நீ என்ன மாயம் செய்தாய்? பழமையான சிறிய கிராமம் ஒன்று. அந்த கிராமத்தில் ஒரு காவிரி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் அழகு, அறிவு, ஆற்றல் ஆகிய மூன்றும் உள்ளவள். அவளது வாழ்வியல் இலக்கு ஒன்று, தனது கிராமத்தை செழிப்பாகவும் தங்கத்தைப் போல் மதிப்பும் மிக்க மாற்ற வேண்டும். அவளுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்த கந்தன் என்ற வாலிபன் மீது நெஞ்சில் மறைமுக காதல். ஆனால் காவிரி காதலை வெளிப்படுத்துவதற்கு தயங்கினாள். அவளுக்கு மட்டும் அன்றாட வாழ்க்கையில் எண்ணற்ற சவால்கள். அதே சமயம் கந்தன் இயல்பாகவே எதற்கும் கவலைப்படாதவன். மாயம் என்னவாயிற்று? ஒரு நாள் காவிரி கந்தனின் இடம் சென்று கேட்கிறாள். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். உன்னிடம் என்ன மாயம் இருக்கிறது? கந்தன் சிரித்துவிட்டு, என்ன மாயமா? யாரும் வாழ்வியல் அழகை மிஞ்ச முடியாது. அந்த அழகை தேட வேண்டும், அதற்கே மாயம் சொல்வார்கள் என்றான். காவிரி சிந்தனையில். கந்தனின் வார்த்தைகள் காவிரியின் மனதை கிள்ளியது. அவள் நெஞ்சில் நின்ற காதலையும் அவள் மனதையும் மாற்ற முடிவு செய்தாள். விறுவிறுப்பான திருப்பம். காவிரி ஒரு நாள் கந்தனின் வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினாள். உன் மாயம் என்ற காதல் வேண்டும். அதை என்னுடன் பகிர்ந்து கொள்வாயா? அடுத்த நாளே கந்தன் காவிரியின் வீட்டுக்குப் போனான். அவன் கை நிறைய மரக்கன்றுகள் உடன் வந்தான். இது உனக்கு மாயம். நீ மட்டும் உனது கிராமத்தை அழகாக்க முடியாது. அனைவரையும் ஒன்றிணைத்து வேலை செய்ய வைத்து பாரு, வெறும் பூமி ஒரு காடாக மாறும் என்றான். அவளின் காதல் உணர்ச்சி. காவிரி கந்தனின் பார்த்து மெய்மறந்த ஆள். அவள் மனதிலிருந்த சொற்கள் கண் கலங்கியது. நீ என் மனதையும் உயிரையும் மாற்றிவிட்டாள். நீ எங்கே இருந்தாலும் என் வாழ்வியல் வெற்றிக்குக் காரணம் நீயாகவே இருக்கிறாய் என்றாள். தத்துவம் மற்றும் சிரிப்பு. காவிரியும் கந்தனும் சேர்ந்து கிராமத்தை ஒரு பசுமை நிலமாக மாற்றினார்கள். அவ்வப்போது காவிரி சிரித்து, நீ என்ன மாயம் செய்தாய் என்று கந்தனிடம் கேட்பாள். கந்தன் ஒவ்வொரு முறையும் கூறுவான், மாயம் எதுவும் இல்லை. உண்மை காதலும் நம்பிக்கையுமே மாயமாக தெரியும். கதையின் பாடம். 1. வாழ்க்கையில் காதலும் குணமும் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். 2. சின்ன விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்பது ஒருவனின் மனநிலையை மாற்றும். 3. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி சாத்தியமே. நீ என்ன மாயம் செய்தாய் என்பது வெறும் வார்த்தையல்ல, அது உண்மையான மாற்றத்தின் அடையாளமாகும்.